அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் டாக்டர் டென்னிஸ் கோயில்பிள்ளை, இந்திய ஒற்றுமை இயக்கத்தினுடைய மாநில பொருளாளராக பொறுப்பு வைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய ட்ரினிட்டி ஸ்கேன் சென்டர் டிவிஎஸ்ஆரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஸ்கேன் சென்டரில் ஒற்றுமை பொங்கல்னு ஒரு பொங்கலை நடத்தினோம். அதில் பல்வேறு தலைவர்கள் பங்கேற்றாங்க. கு. ராமகிருஷ்ண ஐயா உட்பட பல்வேறு தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பேற்று சிறப்பாக அவர்கள் உரையாற்றி சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களையும் பிரித்தாளக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகிட்டு இருக்குது. அதன் மூலமாக அரசியல் செய்யலான்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்குது தமிழ்நாட்டில். அதனால இந்த ஒற்றுமை பொங்கல் மூலமாக நாம் சொல்ல விரும்புவது என்னன்னாக்க, இந்திய மக்கள் அனைவருமே இந்த பொங்கல் பண்டிகை தமிழக மக்களுடைய பொங்கல், தமிழர் பொங்கல்னு சொல்லாத எல்லா தமிழர்களும் ஜாதி மதம் பார்க்காம இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை இது. காலகாலமாக அப்படிதான் நடந்திருக்குது. இன்றைக்கும் அதை வலியுறுத்தி தான் ஒற்றுமை தான் இந்த பொங்கலை நம்ம கொண்டாடி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வரப்போகிற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் பல்வேறு பிரச்சனைகளை மக்களை பிரித்தாளக்கூடிய சக்திகள் தொடர்ச்சியாக அதை பணியாக செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதனால இந்த பண்டிகை ரொம்ப ரொம்ப விசேஷமான பண்டிகை. ஏன்னா வரப்போகிற தேர்தலை பிரதிபலிக்கக்கூடிய பண்டிகையாக இருக்கும். இன்றைக்கு தமிழக இந்த ஒற்றுமை பொங்கல் அப்படிங்கிறது மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து மக்களை ஒரு பக்குவப்படுத்துறதுக்கான தேர்தல். மதத்தின் பேரால இன்னைக்கு பல சூழ்ச்சிகள் செய்யப்பட்டிருக்குது. மதத்தின் பேரால மக்களை பிரித்தாளக்கூடிய, அதன் வாயிலாக வாக்குகளை பெற்று எப்படியாவது பதவிக்கு துடிக்கக்கூடிய சக்திகளுக்கு இன்றைக்கு ஒரு பதிலை நம்ம சொல்லியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த பொங்கல் பல்வேறு நிகழ்ச்சிகள் இங்கே தமிழ்நாட்டில் நடந்த மதத்தின் பேரால மக்களை பிரிக்கக்கூடிய சூழ்ச்சிகளுக்கு ஒரு விடையாக இன்றைக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கு ஒற்றுமைக்கு ஆதரவான மக்களை இதுக்கு ஆதரவாக இன்றைக்கு திரட்டக்கூடிய ஒரு பொங்கலாக, ஒரு நிகழ்ச்சியாக, வரக்கூடிய தேர்தலுக்கு இது பதில் சொல்லக்கூடிய ஒரு பண்டிகையாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இந்த பண்டிகையை மிகச்சிறப்பாக நம்ம கொண்டாடி இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க. எல்லா அமைப்புகளும் தெருத்தரவா வீதி வீதியா இந்த பண்டிகையை கொண்டாடி மக்கள்லாம் பொங்கலை வாங்குறப்போ அவ்வளோ முகமலர்ச்சியோட வாங்குறத பார்த்தோம். அப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நம்ம இன்னைக்கு நம்மளும் நடத்தி முடித்திருக்கிறோம். அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் சார்பாக நாம் தெருமுனை பிரச்சாரங்களை நடத்தி அதன் மூலமாக கிராமந்தோறும் மக்களை சந்திச்சு இந்திய கூட்டணிக்கு ஆதரவான பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். வேற ஒன்றும் இல்லை, நம்ம யாரும் நமக்கு எந்த அரசியல் கட்சிக்கு நம்ம எதிரிகள் கிடையாது. ஆனால் மக்கள் ஒற்றுமையா இருக்கணும். அதுக்கு யாரை நம்ம ஆதரித்தா மக்கள் ஒற்றுமையா இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாகும் அப்படிங்கிற கருத்தில் கொண்டுதான் அன்னைக்கும் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தோம். இப்பவும் நம்ம அதைத்தான் செய்ய போறோம். தெரு தெருவா மக்கள்கிட்ட போய் நம்ம பேசணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய மத அமைப்புகள், ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் இன்னைக்கு மக்கள் மத்தியில மத வெறியை தூண்டுகிற நிகழ்ச்சி தொடர்ச்சி அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. எது எடுத்தாலும் மதத்தை தான் பேசுறேன். இப்ப கூட இன்னைக்கு கோயம்புத்தூர்ல 2 நாளைக்கு முன்னதாக பேசும்போது பொங்கல் பண்டிகை இந்துக்களுக்கான பண்டிகை அப்படின்னு சொல்லி தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ சொன்னாங்க. அது முற்றிலும் பொய்யானது. அது கண்டிப்பா நம்ம மறுத்து தான் தீரணும்.